மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனுக்கு இணையமைச்சர் பொறுப்பு வழங்க பாஜக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக பாஜகவிலிருந்து தேர்தலுக்கு பிறகு முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலக முடிவு செய்துள்ளார் என்கிற தகவலும் பரவலாக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே மத்திய இணையமைச்சர் பதவிக்கு தற்பொழுது நைனா நாகேந்திரன் பெயர் பரிந்துரைக்கப்படுகிறதா என்கிறது தொடர்பான செய்திகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. தனக்கு சரியான அங்கீகாரம், பொறுப்பு உள்ளிட்டவை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளுக்கு இடையே நேற்று அண்ணாமலை தமது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். தற்பொழுது நைனா நாகேந்திரனுக்கு இணையமைச்சர் பதவி கொடுக்க போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்ணாமலையினுடைய விவரம் குறித்த முழு விவரங்களையும் சொல்லுங்கள். சண்முகவேல், நேற்று அதிரடியாக டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ராஜினாமா கடிதம் வழங்கியதற்கு பிறகு நயினார் நாகேந்திரனுக்கு அவசர அழைப்பு என்பது டெல்லியிலிருந்து விடுக்கப்பட்டது. இந்த அவசர அழைப்பின் பேர்ல நேற்று இரவே டெல்லி சென்ற நயினார் நாகேந்திரன் பல்வேறு முக்கியமான சந்திப்புகளை நடத்தியிருக்கார். சில தகவல்கள் நமக்கு எக்ஸ்க்ளூசிவா கிடைத்திருக்கு. சில நபர்களிடம் பேசும்போது இன்று முக்கியமான 3 நபர்களை நயினார் நாகேந்திரன் சந்தித்திருக்கிறார் அப்படின்ற விவரங்களை சொல்றாங்க. யார் யார் என்றால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் நிதின் நபீனை நயினார் நாகேந்திரன் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கார். இந்த சந்திப்பின் போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உடன் இருந்தார் என்றும், அதே போல பாஜகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் உடன் இருந்தார் என்றும் தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது முக்கியமான சில விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் நயினார் நாகேந்திரனுக்கு மத்திய இணை அமைச்சர் பொறுப்பு வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதற்கான சில காரணங்கள் குறித்து விசாரிக்கப்படும் போது அவர்கள் தரப்பில் சொல்லப்படுவது, மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் விரைவில் நடைபெறும். அப்போது நயினார் நாகேந்திரனுக்கு மத்திய இணை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுவதற்கான ஒரு ஆலோசனை நடைபெற்றது. ஆனால் பாஜகவினுடைய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரனை சில மாதங்களுக்கு தொடருவார் என்பதையும் பாஜக மேலிடம் தெளிவாக கூறிவிட்டதாக அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. இன்னொரு கருத்தும் கேட்கப்பட்டது. என்னவென்றால், அண்ணாமலை ஏற்கனவே ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார். அவரிடமும் ராஜினாமா கடிதம் அதிகாரப்பூர்வமாக ஏற்கப்பட்டு விட்டதா என்பதை கட்சியினுடைய மேலிடமோ அண்ணாமலையோ இதுவரை அறிவிக்கப்படவில்லையே. அப்படி என்றால் அண்ணாமலைக்கான வாய்ப்புகள் என்ன இப்போதைய சூழல் என்று விசாரிக்கப்படும் போது, அண்ணாமலையிடம் ஏற்கனவே கட்சியில் நீடிக்கப்பட வேண்டும் என்று பாஜகவினுடைய மேலிடம் வற்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அண்ணாமலை அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லையாம். ஒரு கட்டத்துல பாஜகவினுடைய மேலிடம் பொறுத்தவரையிலுமே அண்ணாமலை கட்சியில் நீடிக்கலாமா இல்லை கட்சியை விட்டு பிரிந்து செல்லலாமா என்பது அவருடைய இறுதியான முடிவு. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு மனநிலைமைக்கும் பாஜகவினுடைய தேசிய தலைமை வந்துவிட்டார்கள். இந்த நயினார் நாகேந்திரனுடைய சந்திப்பை பொறுத்தவரையிலுமே பாஜகவை வலுப்படுத்த வேண்டும். அது அமைப்பு ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, வலுப்படுத்துவதற்கான என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து எல்லாம் நயினார் நாகேந்திரனோடு ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இவற்றை தவிர அண்ணாமலை பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழக பாஜக கமிட்டிக்கு எதிராக வழங்கியிருக்கிறார். இது குறித்து எல்லாம் நயினார் நாகேந்திரனிடம் ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலோசனைகளுக்கு பிறகு இன்று டெல்லியிலிருந்து புறப்படுகிறார். சென்னைக்கு வரவில்லை நயினார் நாகேந்திரன். மாறாக திருவனந்தபுரத்திற்கு டெல்லியிலிருந்து சென்று திருவனந்தபுரத்திலிருந்து அவருடைய சொந்த ஊருக்கு செல்கிறார் அப்படின்ற விவரங்களையும் சொல்றாங்க. டெல்லியை பொறுத்தவரையிலுமே பாஜக இப்ப 2 பிரிவாக இருக்கக்கூடிய நிலையில அண்ணாமலை தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அளித்து அவர் கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு முடிவு செய்திருக்கு. இந்த நிலையிலே நயினார் நாகேந்திரனை டெல்லி அழைத்திருந்த பாஜக மேலிடத்தை பொறுத்தவரையிலுமே கட்சியினுடைய தலைவரையாக நீங்களே தொடர்வீர்கள், மத்திய இணை அமைச்சர் பொறுப்பு வழங்குவது குறித்து பரிசீலிக்கிறோம் என தெரிவித்ததோடு கட்சியை அடிமட்டத்திலிருந்து மீண்டும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பாஜக தீவிரமாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து வெளியேறுகிறார் என்று நேற்று ராஜினாமா கடிதத்தை கட்சியினுடைய மேலிடத்திற்கு அளித்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியான உடனே அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள், முக்கியமான பொறுப்புல மாநில அளவில் இருக்கக்கூடிய சிலரும், குறிப்பாக மீனவரணியை சேர்ந்தவர்கள் எல்லாம் கட்சிக்கு ராஜினாமா கடிதங்களை நயினார் நாகேந்திரனிடம் வழங்கியிருந்தார்கள். ஒருவேளை அண்ணாமலை அவருடைய கடிதம் என்பது அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அண்ணாமலை தான் விலகுகிறேன் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் பாஜகவிற்கு அது ஒரு பிளவாகவே பார்க்கப்படும். பாஜகவில் கணிசமான உறுப்பினர்கள் அண்ணாமலை பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி ஒரு சூழலை பாஜக எதிர்கொள்ளும் போது அதற்கு முன்னதாக கட்சியினுடைய தலைமை என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் அழைக்கப்பட்டு இந்த ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்களை எல்லாம் நாம் பெற முடிகிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலுமே ஒரு பக்கம் அண்ணாமலையினுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பாக
தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனை டெல்லிக்கு அழைத்து இப்படியான ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தி இருக்கிறார்கள். எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பாஜக தொடர்பான சில இன்னும் முக்கிய தகவல்கள் அதிகாரப்பூர்வமாகவே வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 விஷயங்களை நம்ம பெற முடிந்தது. ஒன்று, நயினார் நாகேந்திரன் 3 முக்கியமான தலைவர்களை இன்று டெல்லியில் சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த சந்திப்பின் போது நயினார் நாகேந்திரனுக்கு மத்திய இணையமைச்சர் பொறுப்பு வழங்கக்கூடும் என்ற ஒரு உறுதி என்பது அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவராகவே சில மாதங்களுக்கு நீங்களே தொடர்வீர்கள் என்ற விவரங்களையும் அவர்கள் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்காங்க. இரண்டாவது, அண்ணாமலை தான் இனி இறுதி முடிவை எடுக்க வேண்டும், பாஜகவில் தொடர வேண்டுமா அல்லது அவர் தனி கட்சி தொடங்கிக் கொள்ளாமா என்ற ஒரு முடிவை எல்லாம் அவருடைய இறுதி முடிவாக இருக்க வேண்டும். இனி இது மேல் நம்ம எதுவும் பேச வேண்டாம் என்ற ஒரு முடிவையும் பாஜகவுடைய தலைமை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியான முக்கியமான சந்திப்புகளுக்கு பிறகுதான் நயினார் நாகேந்திரன் திருவனந்தபுரம் சென்று அவருடைய சொந்த ஊருக்கு செல்கிறார். அண்ணாமலை இன்று மாலை கோயம்புத்தூர் திரும்புகிறார் அப்படின்ற விவரங்களையும் நாம் பெற முடிகிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.